வணக்கங்க. இது ஒரு இடம் விற்பனைக்கான ஒரு பதிவு. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, இப்போ காமிச்சு வந்து பாலன் நகர் பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பாலன் நகர் உள்ள வீடு இருக்கிற பகுதிக்கு போகிற ரோடுங்க. இது வந்து மெயின் ரோடு. பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே வீடுகளாக இருக்கும். சரிங்களா? அந்த வீடுகளுக்கு போகிற முன்னாடி என்ட்ரன்ஸ் ரோடுங்க இது. சரிங்களா? இந்த ரோட்டில் இந்த பஸ் ஸ்டாப் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததையுமே நம்ம இந்த ஒரு 5.5 சென்ட் மெயின் ரோடு பேஸில் ஒரு இடம் சைட்டு மாதிரியே வந்துடும். வடகிழக்கு கார்னரு. அது போக ஒரு 19 சென்ட் 18 அல்லது 19 சென்ட் வரும். அந்த இடம் வந்து அதில் உள்ள இருக்குது. அதையும் காமிக்கிறாருங்க. இந்த வடக்கு கிழக்கு கார்னர் சொன்னலங்க, இது வந்து 25 அடி அகல ரோடு. இந்த கல் டு இந்த கல் வரைக்கும் இந்த அகலத்துக்கு ரோடு. இது அப்படியே நெட்டாக போகுது. இந்த விற்கிற சைட்டு பார்த்திங்கன்னா இடம் இதுதான். ஒரு 28க்கு 90, 28 அடி இந்த மெயின் ரோடு பேஸுங்க. அதே மாதிரி 90 அடி பார்த்திங்கன்னா இந்த 25 அடி ரோடு. இந்த ரோடு வந்து ஏண்டர் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஃபுல்லாகவே ரோடு தான். நாம் நடந்து போகிறது ஃபுல்லாகவே போக்குவரத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் நடந்து போகிறது இது ஃபுல்லாகவே ரோடு தான். ஏன்னா அந்தளவுக்கு ரோடு பேஸ் இருக்குது அதிகமாக. இந்த சைட்டு எவ்வளோ அகலத்தில் இருக்கோ, சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 26-27 அடி தான் அகலம் இருக்கும். அதே அகலத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோடுனுடைய அகலம் இருக்கும். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் பெருசே ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பி வேலிக்கிட்ட கொஞ்சம் ரோடு வந்து எக்ஸ்டன் ஆகுது. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கல்லிலேருந்து அந்த கம்பி வேலியிலேருந்து எக்ஸ்டன் ஆகுது ரோடு. அந்த கம்பி வேலி வரைக்குமே ரோடு தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி அகலத்துக்கு ரோடு வரும். அந்த 18-19 சென்ட் சொன்னாலங்க, அது இது தான். இது வந்து தெற்கு பார்த்து வரும். இந்த கல்லிலேருந்து அங்கே ஒரு ஒயிட் கல் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் இது வந்து தெற்கு பார்த்து. இது வந்து ஒரு 18 சென்ட் வரும் இல்லைங்களா தெற்கு பார்த்து. அந்த வீடுகள்லாம் இருக்குல்லங்க, அந்த வீடில் ஒட்டி அப்படியே இது தெற்கு பார்த்து. இங்கே பார்த்திங்கன்னா அது 30 அடி குறையில்லாமல் ரோடு பேஸ் வருது. ரோடுடைய அகலமே வரும். ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 130 அடி ரோடு பேஸ் வரும். ஒரு கம்பெனிக்கு இது கட்டுறதுக்கு அதுக்கெலாம் வந்து சௌகரியமாக இருக்கும். இந்த ரோடு அடுத்த காடு ஒரு 19 சென்ட் இருக்குங்க. அது வரைக்குமே ஃபுல்லாக இருக்குது இந்த 25 அடி ரோடுங்கிறது. இதெல்லாம் இந்த கம்பி வேலி ஒட்டி 25 அடி ரோடு. அந்த பனைமரம் தெரியுது பாருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடுது. இது ஒரு 19 சென்ட். இது தனியாக இருக்குது. இது தனி இன்னொரு பார்ட்டி. இதுவுமே வந்து கொடுக்குறதான். பார்த்திங்கன்னா ஏரியா சூப்பராக இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதான் விற்பனைக்கு இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா இந்த 18 சென்ட்டும் முன்னாடி இருக்கிற 5.5 சென்ட்டும் இந்த ரெண்டும் சேர்த்து ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 5,50,000 ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. எதோ உட்காந்தோம்னா மறுபடியும் நேரில் பேசலாம். ரேட் ஏதோ கொஞ்சம் குறையும். இல்லை ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த தனியாக அது மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கும் வந்து தனியாக ரேட் சொல்கிறாங்க. அதை நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? முன்னாடி இருக்கிற ஒரு 5.5 சென்ட் 5.25 வரும் வைங்களா. அது வந்து வடக்கு கிழக்கு கார்னராக வரும். அது மட்டும் தனியாக வேணும்னு கேட்டிங்கனாலும் அதுவும் பேசிக்கலாம் பார்ட்டிக்கிட்ட. சரிங்களா? தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நான் இந்த நம்பரை வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இந்த இதில் வீடியோவிலே போட்டுடுறேன். பாருங்கள், பார்த்து கால் பண்ணி. என்னோடய பேர் வந்து மகேஷுங்க, ரியல் எஸ்டேட் மீடியேட்டரு. கால் பண்ணுங்கள்.